நான் அஜித் சாரோட படம் பண்ணேன்னு அந்த படம் தான் எனக்கு ப்ரூஃப். போட்டோ கீட்டோ எதுவுமே இல்லை. இல்ல ஸ்மால் ரிக்ரெட்ஸ் இருக்கு எனக்கு நிறைய. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. வரலாறோட 20வது வருஷம் ஆக்சுவலி. ஓ மை காட், ஃபீல்ஸ். என்னோட சன்லாம் திரும்ப திரும்ப பாப்பான். அப்படியே he'll just transform. இது நடக்காது, இது அசையாது. சோ அடுத்த ரோல் அந்த சைக்கோ மாதிரி நடிப்பார்ல என்னோட புள்ளையா. எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் கண்ணு கூட சிமிட்டி இருக்கணும். அப்பெல்லாம் தெரியல அதோட அருமை. like love at first sight. இல்ல குழந்தை மாதிரி தனியாவே உட்கார மாட்டார். he always likes people around him. பட் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்ல இருந்து சாப்பாடு வரும். சாப்பிடு, கழிக்க கழிக்க அப்படி. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? Doing good. நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much for having us here in your space. Such a lovely place you have. Thank you so much. Yeah. So நிறைய சினிமா பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் இந்த வருஷம் வந்து நமக்கு வரலாறோட 20வது வருஷம் ஆக்சுவலி. 20th அக்டோபர் 2006 ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2026 இருக்கிறோம். ஸோ ஓ மை காட். ஆமாம், ஸோ வரலாறை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் இப்போ உங்களுடைய கமிங் அப் ரிலீசஸில் திஸ் 2026 ஹேவ் மெனி குட் திங்ஸ் இன் த ஸ்லீவ்ஸ். ஜிடி நாயுடு உங்களுடைய டெபியூ படம், கிருஷ்ணா எல்லாருக்குமே ஆக்சுவலி வந்து அது ஒரு டெபியூ. இப்போ கிருஷ்ணாவோட டைரக்ஷனில் ஜிடி நாயுடு நடிச்சிருக்கிறீங்க. ஸோ ஒர்க்கிங் வித் கிருஷ்ணா, அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கலாம். அஸ் அ டைரக்டராக கிருஷ்ணா எப்படி அண்ட் ஜிடி நாயுடு பற்றி வில் ஸ்டார்ட். என்ன சொல்றது, 5 ஸ்டார் கேங் வந்து நாங்க இன்ன வரைக்கும் வில் கீப் இன் டச். ஓகே, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அப்பப்போ யாராவது போய்கிட்டே இப்போ மீட் பண்ணலாமான்னு எங்களுக்குள்ள ஒரு பேக்ட் என்னன்னா, வருஷத்துல எப்படியாவது ஒரு வாட்டி மீட் பண்ணோம்ட்டு. சோ ஃபார் சோ குட், வி பீன் ஏபிள் டு மீட். சோ பட் நாங்க அங்கேயே கலாய்ச்சி போய் படம் பண்ணா நீ என்ன கூப்பிடுவியா மாட்டியா அப்படின்னா, லைக் யூ நோ லைக் ஹவு வி கனெக்டட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் கிருஷ்ணா கிட்டே மிஸ் கால் வந்தது. ஐ தாட் ஓகே அதான் மீட்டிங் அப்புறம் கூப்பிடலாம்னா. Then I saw WhatsApp, he called me back in there. Then he said, you know, na GD Naidu ஒரு படம் பண்றேன் அப்படின்னு ரொம்ப ஹம்பிளா he started to say, of course I know, I've been reading. சொல்லு என்னன்னு. இல்ல அதுல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரோல் இருக்கு and it's a crisp role, important role. பண்ணுவியா? எனக்கு வந்து நீ பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. because அந்த கெட்டப் வாய்ஸ் பார்த்தா it has that மடிசாரு. ஓகே, so I said of course yes. அதுக்கு மேல நான் எதுவும் எனக்கு கேட்கணும்னே தோணல. because a friend is calling and B it's a prestigious project. Definitely. and எப்போதும் பயோபிக் சினிமான்னு வரும்போது இல்ல அது ஒரு அதுல நடிக்கிற ஒரு ஆனந்தமே வேற. so it was an immediate yes from me and so happy to unite with him on the sets. I felt very proud. ஏன்னா அந்த handling such a magnum set, அது ஒரு சின்ன ஒரு டாஸ்க் கிடையாது. so I was very proud to sit back and watch him as a friend, like a cheerleader, you know. I felt nice. yeah, beautiful. ஸோ மேடி சார் கூட ஆஃப்டர் எதிரி இல்ல எதிரி அப்புறம் ஜிடி, இன்ஃபேக்ட் 5 ஸ்டார்லயே மேடி சார் நடிக்க வேண்டியதா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து படம் வாய்ப்பு வந்தது மிஸ் சென்னை வின் பண்றதுனால. சோ அந்த ஈவென்ட்ல வந்து ஜோதிகா அண்ட் மேடி தான் அன்னைக்கு சீஃப் கெஸ்ட். அப்ப அந்த டும் டும் டும்லாம் வந்த அந்த டைம். சோ we were like wow அவங்க தானே. சோ he only crowned me 2001ல மிஸ் சென்னை. so that was my first ever encounter with Maddy. ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் அப்படியே ஐ திங்க் மெட்ராஸ் டாக்கீஸ் ஹேப்பன் நினைக்கிறேன். பிகாஸ் டும் 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 இஸ் ஆல்சோ மெட்ராஸ் டாக்கீஸ், 5 ஸ்டார் இஸ் ஆல்சோ ஃப்ரம் देम. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு சர்க்கிள் உங்களை அப்படியே உள்ள அணைச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். destiny I call it. yes, I think நிறைய விஷயத்துல சுஹாசினி மேம் is there in your destiny. yeah, in my life. yes. நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் about your husband where on the first meet in the hotel it was like set up with by சுஹாசினி மேம் தான். ஏன்னா அவங்க வந்து எங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். they are like family friends and of course you know எங்க ஹஸ்பண்டுக்கு அப்போ வந்து பொண்ணு தேடிட்டு இருந்தபோது ஹஸ்பண்ட் அக்கா and ஹாசினி மேம் are very good friends. okay. so and
அவங்க வந்து ஏதோ டிவில என்ன பாத்துருக்காங்க, யார் இந்த பொண்ணு அப்படி கேட்டு ஆ. so she's like, "ஏய், நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச பொண்ணு தான், படிச்ச பொண்ணு, டாலா இருப்பா," அந்த மாதிரி ஒரு ஒரு வெரி குட் இன்ட்ரோ கொடுத்தாங்க. And then she only called my parents and said, what, why not, நல்ல ஃபேமிலி, அந்த பையன் வரான், you want to meet அப்படி அந்த மாதிரி அப்போ நீங்க ப்ரிப்பேர்டா தான் இருந்தீங்க அங்க மீட் பண்ண போறோம்ன்றது. இட்ஸ் நாட் லைக் இல்ல, it was all well informed தான். ஓகே. So yeah, so அந்த மாதிரி I'll always owe this life of mine to her. So எதனால எது கனெக்ட் ஆகுதுன்னு அப்புறமா யோசிச்சு பார்த்தா தான் புரியுது. So she only said, she gave that confidence. And அதுக்கப்புறம் தான் my whole journey started with my husband. Okay, but is it like a love at first sight? இல்ல இல்ல because yeah, love at first sight can happen. Of course புடிச்சது, like I liked his body language, his energy, but it was not a love ன்னு சொல்ல முடியாது. So yeah. அதுக்கப்புறம் அவர் யுஎஸ் போயிட்டாரு. அவர் யுஎஸ் போயிட்டாரு. அப்போ இந்த போனு எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ யாஹூ மெசஞ்சர்னு ஒன்னு இருக்கும், ஆர்குட்னு ஒன்னு இருக்கும், ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம். இத பாக்குறவங்க பாதி பேர் பிறந்திருக்க மாட்டாங்க. சோ அதுல தான் kept chatting. அது அந்த இதுவே நல்லா இருக்கும். இப்போ ஆர்குட் நீங்க யாஹூ மெசஞ்சர் சொல்றப்போ ஆஃப்டர் லாகின் பண்ணனும் அந்த yellow கலர்ல அப்படியே just wake up. எனக்கு அந்த சவுண்ட்லாம் அப்படியே நாஸ்டால்ஜியா. சோ we used to keep chatting long distance தான். and அவரே ஒரு வாட்டி வந்தபோது பொறுக்காம எனக்கு ஒரு BlackBerry இது வாங்கி கொடுத்தாரு. So BBM லயே தான் இருப்பேன் டொங் டொங்னு. So it was a long distance for almost 10 months, and then he would keep visiting, and at the end of 1 year we decided, okay, let's do it, let's get married அப்படினு. Beautiful. So உங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகறப்ப அவர் அங்க ஸ்டேட்ஸ்ல பார்த்துட்டு he'll call and அந்த மாதிரி. Yeah, he see நான் என்ன பார்க்குற வரைக்கும் he didn't have much knowledge. So நான் என்ன சொல்றேன், ignorance is bliss அப்படினு. But after that cinema family ஆமா but ஆனா practically I don't think he was in touch with the cinema பார்க்கிறது up to date எதுவும் தெரியல. So but after we got to know each other, I think அவர் போய் பார்த்திருக்காரு. And then even after getting married I did a lot of Malayalam films. So அந்த support and feedback எப்போதும் கொடுப்பார். வரலாறு ரிலீஸ் அப்போ இல்ல அப்போ we were not. Okay. No. Post வரலாறு. ஆமா. Okay. ஐயோ நீங்க அப்படி சொல்லும்போது இல்ல, like I feel okay. இல்ல டைம் flies man. ஐயோ ஆனா இப்ப வரைக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது it's so fresh, and to be part of A.R. Rahman sir's magic at that time, அப்பலாம் தெரியல அதோட அருமை. இன்ஃபேக்ட் அந்த படத்தோட ஓபனிங்கே நீங்க தான், டைட்டில் கிரெடிட்ஸே நீங்க தான். சீரியஸ்லி அதெல்லாம் பண்ணும்போது இல்ல, I was way too young. அதோட அந்த மேக்னிட்யூடே தெரியாம பண்ணிட்டோம். அப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவுமே கிடையாது. நான் அஜித் சாரோட படம் பண்ணேன்னு அந்த படம் தான் எனக்கு ப்ரூஃப். போட்டோ கீட்டோ எதுவுமே இல்ல, எடுக்கவே இல்லையா நீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்றேனே, இப்ப எல்லாம் போனும் கையுமா அலையிறோம், அப்ப எதுவும் இல்ல. சோ ஸ்மால் ரிக்ரெட்ஸ் இருக்கு எனக்கு நிறைய. சோ எனக்கு அந்த படம் தான் ப்ரூஃப் நான் நடிச்சேன் அப்படின்னு. ரைட். சோ அந்த படம் வந்து அந்த பீரியட்ல இட் வாஸ் டாப் கிராஸ். அந்த படம் வந்து லைக் ஐ மீன் வேட்டையாடு விளையாடு வந்தா கூட ஐ திங்க் இந்த ரெண்டுமே அந்த ஒரு காம்படிஷன்ல இருந்த ஒரு படம். அஜித் சார் வந்து டேரிங்கா பண்ண ஒரு ரோல். ஓ மை காட், யா. இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் இன்னைக்கு நிறைய பேர் அதை புல் ஆஃப் பண்ணலாம். இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதி சார் சூப்பர் டிலக்ஸ்ல ஒரு ரோல் பண்ணியிருந்திருக்கலாம், ஜெயம் ரவி சார் ஆதிபகவான் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு டாப் ஆக்டர் வந்து ஒரு ஃபெமைன் கேரக்டர் எடுத்து பண்ணணும்ன்றது இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஐ நோ இட் வாஸ் டேரிங். அதுவும் அவரோட அந்த கெரியர் பாயிண்ட்ல அது 3 ரோல் ஒன்னொன்னும் ஒரு வித்தியாசமான இட் டிமாண்ட்ஸ் அவுட் ஆஃப் ஹிம். அதுவும் அந்த எஃபெமினட்டா அவர் பண்ணதில்லை. அப்படியே we were all like spellbound, to be next to him and to see that magic கண்ணுக்கு முன்னாடி. அப்ப சிவசங்கர் மாஸ்டர் நிறைய வந்து he influenced that character. He'll be also in that. ஆமா நடிச்சிருப்பாரு. and இந்த கேரக்டருக்கு நிறைய இன்புட் கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால தான் இந்த கேரக்டர் பேரே சிவசங்கர்னு வச்சிருக்காங்க. So அது கண் முன்னாடி நான் பார்த்தது I think I was really lucky. அப்படியே he'll just transform. So அடுத்த ரோல் அந்த சைக்கோ மாதிரி நடிப்பார்ல என்னோட புள்ளையா, அதெல்லாம் லிட்டரலி அந்த ஒரு சீன்ல அப்படியே பார்க்கணும், கண் கொட்டாம அப்படியே பார்க்கணும். நான் வந்து பயந்து போய் பார்க்கணும். அதெல்லாம் கண்ணு கூட சிமிட்டி இருக்க மாட்டார். லைக் தட் கைண்ட் ஆஃப் இட் வாஸ் மேஜிக். நீங்க ட்ரெயின் பரதநாட்டியம் டான்சர்? அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே அமுச்சு விட்டுருவாங்க, பாட்டு கிளாஸ் போ, டான்ஸ் கிளாஸ் போகுது. அதெல்லாம் எஸ்கேப்பே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி படிப்புக்கு பக்கத்துல அதுவும் இதுவும் எல்லாமே கத்துக்கிட்டது தான். சோ ஒரு பரதநாட்டியம் டான்சர் இன்னொரு பரதநாட்டியம் பாக்குறப்ப they can see அதோடைய பெர்ஃபெக்ஷன். அஜித் சார் வந்து நாங்க அங்கதான் பரதநாட்டியம் டான்சரா பாக்குறோம். இன்ஃபேக்ட் ஒரு டான்ஸ் பண்றது ரொம்ப கம்மி ஆஃப்டர் ஆல் தோஸ் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப். பட் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணி பாக்குறதுன்றது ஐ திங்க் ஆஃப்டர் அஜித் ஐ மீன் சாரி ஆஃப்டர் கமல் சார் நாங்க பாக்குறது
அஜித் சார். ஸோ ஒரு பரதநாட்டியம் டான்ஸரை பார்க்குறப்ப how was that? அது வந்து நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் கூட இஃப் யூ சி பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி இஸ் நாட் அ ட்ரெயின்ட் பரதநாட்டியம் டான்சர். ஸோ அந்த பாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அப்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாரு அண்ட் அவ்வளோ ரிஹர்சல்ஸ் அண்ட் தட் ஏன்னா பர்ஃபெக்டா இருக்கணும், அந்த கேரக்டர் கன்வின்சிங்கா இருக்கணும். யூ குட் see that 100% மேல he put that hard work. அதுவும் அந்த டைம்ல he had lost so much weight. It was a lot of physical strain on that actor. It was magic to watch him. And ஐயோ அந்த பாட்டெல்லாம் இல்ல, இட்ஸ் லைக் என்ன சொல்றது, அந்த இன்னிசை அலப்படியெல்லாம் இப்போ கூட திரும்ப திரும்ப என்னோட சன்லாம் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. ஓ வாவ். You know, it still lives on. One of the finest classical Oh yeah. song. ஆமா. மியூசிக் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கம்? How very close to music? Music is like therapy. And இவ்வளோ as I'm growing older, I feel இன்னும் கூட மியூசிக் கிட்ட இன்னும் பாண்ட் ஆகிற ஒரு ஃபீலிங் வருது. முன்னாடிலாம் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கேட்டேன், இப்போ வந்து பார்ட் ஆஃப் மை மூட் is driven by music. So I love music, it's part of me. And எனக்கு அது வந்து தெரப்பி மாதிரி. ஏன்னா 5 ஸ்டார் படம் அது நாங்க எதிர்பார்க்கல. ஸ்ரீராம் சார் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் மேமோட மியூசிக்கல் ஃபிலிமா இருந்திருக்கும் அண்ட் சாங்ஸ் வேர் லைக் ஆசமா இருந்திருக்கும். உங்களோட டெபியூ அண்ட் இவங்க தான் மியூசிக் பண்றாங்க, இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்கிறப்போ அண்ட் சுசி கணேசன் சார் அவருக்கும் டெபியூ படம். ஸோ ஆல் தீஸ் பீப்புள்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது to process all whole thing? அது வந்து நான் I was in my third year of college. பிலானில படிச்சிட்டு இருந்தேன். இந்த ஹாலிடேஸ்ல தான் பண்ணி முடிச்சிடுறோம் அமிச்சிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. ஸோ லிட்டரலி ப்ரொஃபஷனலான ஒரு யூனிட் அது. ஸோ எனக்கு என்ன ஒரு காலேஜ்லேருந்து ஏதோ ஒரு மூவி செட்டுக்கு வந்த மாதிரியே இல்லை, ஏன்னா நாங்கள் எல்லாருமே நியூ கமர்ஸ். சார் வந்து சுசி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களுக்கு லிட்டரி போதும்பா அரட்டை அடிக்காது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு பெருசாக எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. அண்ட் பட் ஃபேசிங் அ கேமரா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் எதுவுமே தெரியாம போயிட்டேன். மேபி தட் வாஸ் த அட்வான்டேஜ். ரொம்ப தெரிஞ்சு போயிருந்தா பயம் வந்திருக்கும். ஸோ அந்த என்ன இளங்கன்று பயம் மாதிரி அதுமாங்கல்ல, அந்த மாதிரி யாருக்குமே அந்த புரியல. போக 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 கத்துக்கிட்டோம். ஸோ இட் வாஸ் சோ மச் ஃபன். எனக்கு வந்து காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் போன மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஆனா பிட்ஸ் பிலானில படிச்சுட்டே நீங்க நடிச்சிட்டு இருந்தீங்க, காலேஜ்ல வந்து ஃபேமஸ் ஆயிட்டீங்களா ஆஃப்டர் பிகாஸ் an actress studying in a college அப்படின்ற மாதிரி? இல்ல, சைலண்டா போயிட்டேன். அங்க பெருசா வந்து யாருக்கும் எதுவுமே சொல்லிக்கல. பிகாஸ் அங்க வந்து அகைன் ஆல் த ஸ்டேட்ஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். பட் அஃப்கோர்ஸ் தமிழ் அண்ட் தெலுங்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் தென் தே லைக் என்னம்மா எப்போ பண்ண இந்த படம் அந்த மாதிரி லைக் தே ஸ்டார்டட் புல்லிங் மை லெக் அண்ட் ஆல்வேஸ் யூ நோ தே என்கரேஜ் மீ. பட் நான் குவைட்டா இருப்பேன் காலேஜ்ல, ஆள் இருக்கிற இடமே தெரியாது. யூ திங்க்ல இவங்க she's an actor, maybe she's a loud person or எனக்கே நான் எங்க எனக்கு தெரியாது. லைக் அவ்வளோ குவைட் நாங்க. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏன் மேம்? அதான் கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும்ல பிலானில சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இத்தனைக்கும் ஐ திங்க் ஐ ஸ்கோர்ட் சம் 97% ஐ காட் மெக்கானிக்கல். பட் பிலானியை பொறுத்த வரைக்கும் யூ கம் அவுட் as an all-rounder. And I had an option. ஏதோ நல்ல மார்க் வாங்கினா வேற கோர்ஸ் மாத்திக்கலான்ட்டு. ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் வந்தப்போ ஐ said no, I'll continue mech. ஓகே. பிடிச்சது. It felt nice, you know. எதுவும் எங்க பேட்ச்ல 100 boys 8 girls தான். அதுதான் கேட்டேன் மெக்கானிக் எப்படி. ஸோ ஜாலியாக இருக்கும். ஒர்க் ஷாப்லாம் நாங்கள் எதுவுமே பண்ண வேணும், இப்படியே இருப்போம், அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. பட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்ன சொல்றது, இஃப் my founding years have been my college. And எனக்கு education is a big boon to me. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு. நான் சொன்னேன் படிப்பு முடிக்காம வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் வரைக்கும் இல்ல, இட் கிவ்ஸ் மீ த கான்ஃபிடன்ஸ். நாளைக்கே படம் வரல அப்படின்னு போச்சுன்னா ஐ ஆல்வேஸ் நியூ எனக்கு ஒரு பேக்கப் இருக்கு. ஸோ தட் வே யூ நோ தட் decisions we make, confidence level எல்லாமே I owe it to my education. Beautiful ma'am. And actually engineering முடிச்சிட்டு சினிமா அப்படிங்கறத சூஸ் பண்றதுன்றப்போ you have to convince a lot of people because பிட்ஸ் பிலானில சீட் கிடைக்கிறது கஷ்டம். அங்க நீங்க முடிச்சிட்டீங்க and then இந்த பக்கம் சினிமான்னு ஒரு பக்கம் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி அந்த டிசிஷன் எடுத்தீங்க? அதான் எல்லாருக்குமே நமக்கு கிராஸ் ரோட்ஸ் வந்துட்டே இருக்கும் லைஃப்ல. இதுவான்னு. ஸோ இட் வாஸ் அட் வெரி டஃப் கிராஸ் ரோட் ஃபார் மீ. ஏன்னா ஐ ஹேட் டூ மெனி சாய்ஸஸ். இட்ஸ் அ நைஸ் பொசிஷன் டு பி. ஏன்னா எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலையும் வேலை கிடைச்சிருச்சு. ஆர் மேல எம்எஸ் படிக்க போலாங்கிற ஒரு இதுவும் இருந்தது, ஒரு ஆப்ஷன். அண்ட் இங்கே ஆல்ரெடி ஒரு தமிழ் ஒரு தெலுங்கு படம் கைண்ட் ஆஃப் நல்ல நடிகை நல்ல படம் ஓடுது அப்படின்லாம் வந்தபோது ஐ கெப்ட் கெட்டிங் நைஸ் ஆஃபர்ஸ். But I decided to go with cinema because
ஐ ரீசன்ட் இட் அவுட் நாளை பின்ன எப்ப வேணாலும் வேலை கிடைக்கும், ம். எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். இப்ப என் கையில ஒரு டிகிரி இருக்கு. படம் இஸ் சம்திங் சோ நியூ டு மீ. ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் இட். அது தானா என் மடியில வந்து உட்கார்ந்த ஒரு குழந்தை. So I wanted to try it out. Okay, okay. So and my family, of course. Okay. You said no, இத்தனை பேரோட சப்போர்ட் வேணும். My family was always my backbone. அம்மா, அப்பா and my sister. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்ற மாதிரியான கரியர் போயிட்டு இருந்தாலும் மலையாளம்ல நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஆஃப்டர் பழசி ராஜா நிறைய படங்கள். அது டிசிஷனா அது அப்படி இருந்ததா இல்ல வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி உங்களை அதிகமா தேட ஆரம்பிச்சதா? மலையாளம் நான் நிறைய பண்ண ஆரம்பிச்சது ஆஃப்டர் மை வெட்டிங். கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ் போயிட்டேன். அண்ட் அப்போதான் நான் பழசி ராஜாங்கிற படம் பாதி பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ ஐ ஹேட் டு கம் ஃபினிஷ் இட் அண்ட் தென் தட் மூவி ரிலீஸ்ட் அண்ட் இட் kicked off my career there. 2 வருஷம் கிட்ட இருக்கும்ல அந்த ஷூட்டிங். ஆமா 2 வருஷம். பெரிய படம். ஆமா. அது ரிலீஸ் ஆயிட்டு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. and so I kept getting lovely offers. ஆனா யூஎஸ் போயிட்டேன். அண்ட் மலையாளம் வந்து எனக்கு ரொம்ப ப்ராக்டிகலி இட் ஒர்க்ட் அவுட் ஃபார் மீ பிகாஸ் கூப்பிட்ட 20 நாள்ல படம் முடிச்சு அமுச்சிடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து 40 daysல முடிச்சிடுவாங்க. ஸோ அதுல ஒரு லீட் கேரக்டரோட ரோல் 20 days வரும். ஸோ எனக்கு இட் வாஸ் சோ ப்ராக்டிக்கல் அண்ட் என்னை டிஸ்கிரிமினேட்டே பண்ணல அவங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வந்து தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் ஈவன் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ ஹேட் மை சன் ரிஷி. நிறைய படம் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் நான். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட் இண்டஸ்ட்ரி அண்ட் த பீப்புள். So working with Mamuka, of course, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் CBI 5 படம், பழசி ராஜா பண்றீங்க. இப்ப ரீசெண்டா அவருக்கு பிரம்மயுகம்கான நேஷனல் அவார்டு. I know, yeah. பிரம்மயுகம் பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. சித்தார்த் பரதன். இன்ஃபேக்ட் நாங்க வந்து மலையாளத்துல ஃபர்ஸ்ட் படம் சித்தார்த் நான் தான் நடிச்சோம். சித்தார்த் பரதன் தான் அதோட டைரக்டர். ஸோ பார்க்கணும். அண்ட் மமுகா இஸ் அ பில்லர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. அவரோட கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 films பண்ணியிருக்கேன். ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் ஒன்லி ஃபார் தட். அண்ட் ஹீஸ் லைக் அ லெஜெண்ட், வாக்கிங் லெஜெண்ட். எனக்கு வந்து அந்த மோகன்லால், மமுகா அவங்களோட நடிச்ச வாய்ப்பெல்லாம் வந்துல like I can always sit and replay it. It's like true. Learning so much from them. என்ன மம்முக்கா சார் பத்தி நாங்க கேக்குறப்ப he will be very transparent. ரொம்ப ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர் வந்து he'll surrender himself அப்படி அந்த மாதிரி. He's like a gadget freak. He loves cars. So அவருக்கு phonesனா ரொம்ப பிடிக்கும். So when you need to know what to talk to him. So these are the small things. நீங்க சொன்ன மாதிரி குழந்தை மாதிரி. And he'll up to date on news. அப்புறம் தனியாவே உட்கார மாட்டார். He always likes people around him. சாப்பாடு கூட இல்ல, அங்க எல்லாருக்கும் கேரவான் இருக்கும். பட் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்ல இருந்து சாப்பாடு வரும். சாப்பிடு, கழிக்க அப்படி மாதிரி. ஸோ இட்ஸ் அந்த காம்ராட்ரி இஸ் பியூட்டிஃபுல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.